அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சிம்ம ராசியினரே, வாழ்க்கையின் கரடுமுரடான பாதையில் பயணிக்கிற ஒரு மனுஷன் ஏன் என் நேர்மைக்கும் அயராத உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் இன்னும் வரல, இத்தனை தாமதம் ஏன்னு பிரபஞ்சத்தை பார்த்து ஆழமாக கேட்டால் அதுக்கு பதிலாக அமையிறது தான் நம்ம சிம்ம ராசினரோட வாழ்க்கை தத்துவங்க. கந்தன் கடவுளோட பேரலையும் அவரோட வேல் படையோட ஆற்றலையும் மனசுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு யாமிருக்க பயமேன்னு அந்த அபாய குரலை உள்ளுக்குள் உள்வாங்கிக்கிட்டு இந்த பயணத்தை நம்ம ஒன்றா தொடங்கலாம் வாங்க. ஆதித்யனோட ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த சிம்ம ராசினோட வாழ்க்கை வெறும் நாட்குறிப்பு இல்லைங்க, அது தியாகத்தாலும் பொதுநலத்தாலும் எழுதப்பட்ட ஒரு மகா காவியம். தங்களோட தனிப்பட்ட சுகங்களை விட தங்களை சார்ந்த சமூகத்தோட நல்வாழ்வு தான் முக்கியம்னு நினைக்கிற இந்த நேர்மையான சிந்தனை இன்றைய சுயநல உலகத்தில் ரொம்ப அரிய பொக்கிஷம். தன்னலம் பார்க்காம பிறருக்காக உருகிற இந்த மனப்பான்மை தான் இவர்களை ஒரு உன்னதமான தலைமை பண்புக்கு இட்டு செல்கிறதுங்க. புற உலகத்தோட விமர்சனங்களுக்கோ அதிகாரத்தோட அச்சுறுத்தலுக்கோ ஒரு நாளும் அஞ்சாத சிம்மராசியினர் தங்களோட அகச்சான்றுக்கை மட்டும் தலைவணங்குற அசாத்திய துணிச்சலை வச்சிருக்காங்க. எதையும் எதிர்கொள்கிற இந்த மனத்திடம் மற்றவங்க அசாத்தியம்னு கைவிட்ட காரியங்களை கூட நுணுக்கமான திட்டமிடலும் விடாமுயற்சியும் கொண்டு வெற்றிக்கணையாக மாற்றி விடுற வல்லமை இவர்களுக்கு தருதுங்க. உழைப்பையே உயிர் நாடியாக வச்சுக்கிற இவங்க சோதனைகளை சாதனைகளாக மாற்றுற வித்தையை தங்களோட அனுபவ பாடங்களில் இருந்து கற்றுக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில் வர சவால்கள் இவர்களை முடக்கி போடாமல் மாறா ஒரு புதிய தெளிவை நோக்கி தகர்த்துதுங்க. ஒவ்வொரு வீடியோலும் ஏதோ ஒரு புதிய வாழ்வியல் ரகசியத்தை கண்டுபிடிக்கிற இவர்களோட தேடல் இவர்களை ஒரு முதிர்ச்சியான ஆளுமையாக நிலைநிறுத்துது. இப்போ வரப்போகிற கோல்சார மாற்றங்கள், குறிப்பாக குரு பகவானோட அசைவுகள் இந்த ராசியினோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த காத்திருக்குங்க. குருவோட அருளாசி வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க, அது இவர்களோட நேர்மறை எண்ணங்களோட அதிர்வலைகளை ஈர்க்கப்படுற ஒரு தெய்வீக ஆற்றல். எதிர்மறையான பேச்சுக்களையும் மனசோர்வையும் உண்டாக்குற வார்த்தைகளையும் முழுக்க முழுக்க ஒதுக்கி விட்டுட்டு தூய்மையான எண்ணங்களையும் விதைக்க பழகுங்க. அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியுங்க. சின்ன சின்ன இடர்பாடுகளை பார்த்து கலங்காமல் அதை வாழ்க்கையோட அங்கமாக ஏற்றுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோட முன்னேறுங்க. அப்போ குருவோட பார்வை உங்களோட எல்லா தடைகளையும் தகர்த்தெறியும். என்ன போல வாழ்வுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உயரிய சிந்தனைகளே உங்களோட எதிர்காலத்தை செதுக்க போகிற ஒளியாக இருக்க போகுதுங்க. இந்த மாற்றத்தை ஒரு பெரிய வாய்ப்பாக பாவித்து தைரியமாக எதிர்கொள்ளுங்க. இதுதாங்க உங்கள் நேரம். வாழ்க்கையோட இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு வழிப்போக்கன் திசையே தெரியலையே, என் வாழ்க்கை ஒரு ஒளிவிளக்காக கிடைக்காதான்னு ஏங்குற மாதிரி தான் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்படுது. இப்போது நம்ம ஒரு வரலாற்றை புரட்டி பார்த்தா சிகரத்தை தொட்ட சாதனையாளர்களும் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற செல்வந்தர்களும் தானாக உயர்ந்தவங்க இல்லைங்க, அவங்க பின்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள வழிகாட்டியோட கிரகங்கள் இருந்திருக்கும். அனுபவம் அறிவுள்ள ஒரு ஆசானோட அறிவுரை நாம் கடக்க வேண்டிய கரடுமுரடான தூரத்தை ரொம்ப குறைச்சி வெற்றியை வேகமாக நம்ம கைக்கு கொண்டு வருங்க. ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய தேடலுக்கான களமாக பாவிக்கணும்னு முந்தின நாள் செஞ்ச தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு நாளைய பொழுதை செதுக்கிறவன் தான் உண்மையான அறிஞன். நிலையற்ற இந்த மனுஷ வாழ்க்கையில் இறுதி பயணத்தை பற்றிய பயம் ஒருத்தனை முடக்கிடலாம். ஆனால் அடைய வேண்டிய இலக்கும் அதை நோக்கிய திடமான நம்பிக்கையும் இருந்தால் பயம் தானாக விலகி அசாத்திய வேகம் வருங்க. நம்ம நாவில் இருந்து வர வார்த்தைகள் வெறும் ஒளி இல்லைங்க, அவை நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற மந்திரங்கள். அதனால் அவநம்பிக்கை ஊட்டுற வார்த்தைகளை முழுக்க திறந்துட்டு நேர்மறை அதிர்வுகளை மட்டும் சுவாசிக்க பழகுங்க. காலச்சக்கரத்தை சுழல்ல கோள்களோட இயக்கத்தில் வரும் மே 17 முதல் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஞானத்தையும் சுப யோகங்களையும் அருளும் ஒரு குரு பகவான் தன்னோட வக்கிர நிலையிலிருந்து விடுபட்டு நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார். இது எல்லா ராசினருக்கும் நல்லது, ஆனால் சிம்ம ராசினருக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதங்க. கடந்த காலத்தில் 8 கட்டு தூரம் போயும் கடைசி நிமிஷத்தில் கை நழுவி போன காரியங்கள் எல்லாம் இனி வெற்றிகரமாக நடக்கும். தேக்கமாக இருந்த திட்டங்கள் வேகம் எடுக்குங்க. சிம்ம ராசினரே, உங்களோட பழைய காலாவதியான சிந்தனை முறைகளை முழுக்க தூக்கி எறிஞ்சிட்டு
நவீன உலகத்தோட மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தகவமைச்சுக்கோங்க. பழமைவாத சங்கிலிகளால் உங்களை கட்டிக்காதீங்க. காலத்தோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களை புதுப்பிச்சுக்கோங்க. இதுதான் இந்த காலகட்டத்தோட வெற்றி சூத்திரங்க. இல்லறத்தில் இருப்பவங்க வீணான விவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. ஆனால் அது மன அமைதியை தரும். மூட நம்பிக்கையால் வர தேவையற்ற கட்டுப்பாடுகளை உடைச்சி எறிஞ்சிட்டு தர்க்க ரீதியாக தெளிவாக முடிவெடுங்க. அப்போ தான் குருவோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. புறத்தோற்றத்துலையும் உங்கள் சூழல்லையும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். குறிப்பாக பச்சை நிறத்தை உங்கள் உடையிலையோ இல்லை வீட்டிலையோ அதிகமாக பயன்படுத்துங்க. அது உங்கள் மனோபலத்தை அதிகப்படுத்தும். சமூகத்தில் ஒரு தனித்துவமான அந்தஸ்தை தருங்க. ஜோதிடப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் பேச்சிலையும் சரி மற்றவங்க கிட்ட உள்ள தொடர்புலையும் பிரதிபலிக்கும். உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க, குறிப்பாக அண்டை வீட்டுக்காரங்க, தினசரி சந்திக்கிறவங்க, அவங்க குண அதிசயங்கள் உங்கள் அன்றாட மனநிலையை பாதிக்குங்க. அதனால் நேர்மறையான மனுஷங்களோட உறவை பேணுங்க. அது ரொம்ப அவசியங்க. குருவோட நிவர்த்தி காலம் தடைப்பட்டு கிடந்த வாய்ப்புகளை தட்டி எழுப்பும். பெரியோர்களோட ஆலோசனையும் நண்பர்களோட எதிர்பாராத உதவியும் இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு துருப்புச்சீட்டாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதி அந்தமில்லாத சிவபெருமானை மனமுருகி வழிபடுங்க. அது உங்கள் கர்ம வினைகளோட தாக்கத்தை குறைச்சி வெற்றி பாதையை வேகப்படுத்தும். உழைப்பும் இறையருளும் சேர்ந்த இந்த பொற்காலத்தில் நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடையில்லாமல் கைகூடி வரும். இது திண்ணம். வாழ்க்கையோட நுட்பமான கணக்குகளை புரிஞ்சுக்க நீங்கள் நினைக்கிற ஒரு தேடல்காரன். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத புறச்சூழல்களும் நம்மை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட எதிர்மறை தாக்கங்களும் நம்ம இலக்கை சிதைக்கும் போது அதை எப்படி கடப்பது? வெறும் பிரார்த்தனை மட்டும் போதுமான்னு கேட்கிறான். அதுக்கு பதில்தான் இந்த சிம்ம ராசினருக்கான ஆழமான வாழ்வியல் தத்துவம். நாம் இறைவன்கிட்ட வைக்கிற கோரிக்கைகள் வெறும் பட்டியல் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அது தர்மத்தோட நின்று நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளை அதிகாரத்தாலோ கட்டுப்பாட்டாலோ பிணைக்க முயற்சிக்காதீங்க. பறவைகளுக்கு வானத்தை திறக்கிற மாதிரி உறவுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது தான் அதோட உண்மைத்தன்மையும் வெளியே வருங்க. நாம் சந்திக்கிற பல மன அழுத்தங்களுக்கும் சங்கடங்களுக்கும் பெரும்பாலும் நம்மை செயல்களாக வரதில்லைங்க. நம்மை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட அதிர்வுகளால் வருது. அந்த அந்நிய சக்திகளோட ஊடுருவலை தடுக்கணும்னா சத்சங்கம், அதாவது நல்ல சிந்தனை உள்ள மனுஷங்களோட சேர்க்கை ரொம்ப அவசியம். நல்லதை பேசுகிறதும் நல்லதையே கேட்கிறதும் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். ஆனால் அதை விட வலிமையானது நம்ம ஆள் மனசில் விதைக்கப்படுற எண்ணங்கள். வாயால் சொல்கிற மந்திரத்தை விட அந்த கர்ணத்தால் தோன்ற சங்கல்பங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்குங்க. அந்த மௌன எண்ண ஓட்டங்களை அணு அணுவாக அறிஞ்சவன் தான் அந்த பரம்பொருள். எனவே உங்கள் மனம்னு சொல்லும் விளைநிலத்தில் நற்குணங்கள் எனும் விதைகளை தூவுங்க. அதோட அறுவடை நிச்சயமாக வெற்றியை மட்டும் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் அண்டவெளியோட ஆற்றலும் குருவருளும் உங்களுக்கும் ஒரு பெரிய அரணாக நிற்குது. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறது வெறும் வாசகம் இல்லைங்க, அது ஒரு பிரபஞ்ச விதி. துணிச்சலை தன் பிறவி அடையாளமாக வச்சிருக்கிற சிம்மராசினரே, கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த வீணான அலைச்சல்களும் எடுத்த காரியங்களிலும் வந்த முட்டுக்கட்டைகளும் இனி பனி மாதிரி விலக ஆரம்பிக்குங்க. குறிப்பாக இன்பங்களையும் வசதிகளையும் அள்ளித்தர சுக்கிரனோட சுபகதி மாற்றத்தால் முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று வேகமாக முன்னேறும். காரியங்கள் நடக்கும்போது சில உடல் அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனால் முடிவு உங்கள் எதிர்பார்ப்பை விட சிறப்பாக இருக்குங்க. உங்கள் பொருளாதார நிலை இனி ஏறுமுகமாக இருக்கும். வற்றாத பணப்புழக்கம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும். அதோட சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பல மடங்கு உயர்த்துங்க. நீண்ட நாளாக உங்களை வாட்டிய மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் நீங்கி ஒரு புதிய உற்சாகம் உங்கள் நரம்புகளில் பாயும். செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதால் சேமிப்பு இனி சவாலாக இருக்காதுங்க. தொழில் வணிகத்தில் இருப்பவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பொற்காலம். உங்கள் உழைப்புக்கேற்ற லாபம் உங்கள் கணக்கில் வந்து சேரும். குறிப்பாக கூட்டு தொழிலில் இருப்பவங்க ஆவணங்கள் ஒப்பந்தங்களால் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருங்க. அது உங்கள் லாபத்தை பாதுகாக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு காரணமாக சில இடம் மாற்றங்களோ கூடுதல் பயணங்களோ வரலாம்.
ஆனால் இவையெல்லாம் உங்கள் பதவி உயர்வுக்கோ வருமான உயர்வுக்கோ அடிக்கோலும். இதில் சந்தேகமே இல்லைங்க. உங்கள் சக ஊழியரோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி உங்கள் வீட்டு வாசலில் வந்து தங்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை மற்றவங்க தலையீடு இல்லாமல் நீங்களே மனம் விட்டு பேசி தீர்த்துக்கோங்க. அதுதான் சிறந்த வழி. குடும்ப ரகசியங்களையோ அந்தரங்க பிரச்சனைகளையோ 3ஆம் நபர்கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்காதீங்க. அது தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கும். குருவோட அருளும் உங்கள் விடாமுயற்சியும் சேர்ந்த இந்த நேரத்தில் வெற்றிகள் உங்களை தேடி அடுக்கடுக்காக வருங்க. இது உறுதி. வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் வர சவால்கள் ஒரு பக்கம் இருக்க, எதிர்கால சந்தனோட உயர்வும் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளோட நல்லிணக்கமும் நம்ம மன அமைதியை எந்த அளவுக்கு தீர்மானிக்குதுன்னு கேள்வி வரும்போது அதோட பதில் சிம்ம ராசினோட இந்த 4ஆம் கட்ட பயணத்தில் தெளிவாக தெரியுதுங்க. குறிப்பாக உங்கள் வாரிசுகளோட கல்வி தொழில் முன்னேற்றத்தில் நீங்கள் காட்டுற அதீத அக்கறை வரும் காலத்தில் அற்புதமான அறுவடையை தரும். ஆனால் வெளியில் உறவினர்கள் நண்பர்களோ பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். அதனால் மௌனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்க. அது உசிதம். பெண்களை பொறுத்தவரை ஹார்மோன் மாற்றங்களாலோ அதிக வேலைப்பளுவாலோ உடல் தளர்ச்சியும் காரணமில்லாத மனக்கவலைகளும் வரலாம். ஆனால் இவையெல்லாம் தற்காலிகமானவை தான். உங்கள் மன உறுதி இவற்றை பனி மாதிரி விளக்கிடுங்க. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஒரு திருப்திகரமான சூழலை உருவாக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் கௌரவம் புதிய உச்சத்தை தொடப்போகுதுங்க. கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் வாகனம் ஓட்டும்போது பயணிகளின் போதும் ரொம்ப கவனமாக இருங்க. எந்திரங்கள் தொழில்நுட்ப கருவிகளை கையாளும் போது அலட்சியம் காட்டாதீங்க. சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்தால் அவசரப்படமான சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை வாங்கி பக்குவமாக அணுகுங்க. அது உங்களுக்கு நல்ல முடிவை தருங்க. பணவரவு நல்லா இருந்தாலும் சில சுப காரியங்கள் சின்ன தடைகள் வரலாம். மனசோரத்தில் ஒரு மெல்லிய கவலை நிழலாடுதே, இது என்ன அறிகுறின்னு பயப்பட வேண்டாம். இது வெறும் கிரக பயிற்சியால் வர தற்காலிக அதிர்வு தான். அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலம். மெல்லிடத்தோட ஆதரவும் நண்பர்களோட எதிர்பார்த்த உதவிகளும் உங்களை தேடி வரும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு பெரிய பக்கமலமாக இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைப்பதே உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு பாதுகாப்பானது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முதலிடம் பிடிக்கணும்னு இருக்கிற உங்கள் வேட்கை இப்போ செயல்திறனாக மாறும். சக மாணவரோட ஒத்துழைப்பும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதலும் உங்கள் வெற்றி பாதையை எளிதாக்குங்க. கெட்டது என்கிற சொல்லுக்கே இடம் கொடுக்காம நச்சின நிலை மட்டும் சுவாசமாக வச்சு செயல்படுற சிம்ம ராசினரே, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் இனி தொடர கதையாக மாறப்போகுது. இந்த பொதுவான பலன்களுக்கு அப்புறம் சிம்ம ராசி மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி அமையும் என்பதை பார்க்கலாமா? அது இன்னும் துல்லியமான வழிகாட்டுதலை தரும். முதல்ல கேதுவோட ஆதிக்கம் உள்ள மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சில சவால்கள் நிறைஞ்சதாக தோணலாம். குறிப்பாக இரத்த உறவுகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். கணவன் மனைவி இடையில் ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நில்லுங்க. அது இல்லறத்தை இனிமையாக்கும். திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு முறையிலையும் உடற்பயிற்சியிலையும் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பது ரொம்ப முக்கியங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களோட மேல் அதிகாரிகளோடவோ தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரும். சூழல் தெரியுது. அதனால் உங்கள் நாவடக்கமும் பணிவான அணுகுமுறையும் உங்களை காக்கும் கேடயமாக இருக்குங்க. இதுவரை உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அலட்சியப்படுத்தின உறவினர்களும் உங்களை விட்டு விலகி போன உற்றாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து தாமா முன்வந்து உறவை புதுப்பிச்சுக்க காலம் வந்தாச்சுங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இனி ஒரு வசந்த காலத்தை நோக்கி நகருதுங்க. அடுத்தது சிம்ம ராசி மண்டலத்தோட மையப்புள்ளியான பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் நீண்ட நாளாக காத்திருந்த பதவி உயர்வுகளும் அதிகாரப்பூர்வ அங்கீகாரங்களும் உங்கள் இல்லம் தேடி வருங்க. ஆனால் தேவையில்லாத திட்டமிடப்படாத பயணங்களை தவிர்த்து உடல் நலத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நல்லது. வணிகத்தில் இருப்பவங்க கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடும். அதனால் வாடிக்கையாளரிடமிருந்து கூட்டாளிகளிடமும் நிதானமான பேச்சை கையாளுங்க. அது வெற்றியை உறுதி செய்யுங்க. மங்கள காரியங்களும் திருமண பேச்சுகளும் இதுவரை ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு கிடந்தா
இனி அவை ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கென்று படைக்கப்பட்ட பொருத்தமான வாழ்க்கை துணை அமையும் யோகம் கூடி வருதுங்க. மழலை செல்வம் வேண்டி தவம் இருப்பவங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும் சுழல் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த நீண்டகால இழுப்பறிகள் முடிவுக்கு வந்து உங்களுக்குரிய பங்கு முறைப்படி உங்கள் கைக்கு வரும் தருணமும் இதுதானுங்க. அடுத்ததாக சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சவாலானதாக இருந்தாலும் சாதனை படைக்கிற காலமாக அமையும்னு எதையும் எளிதாக பெற முடியாது. ஒவ்வொரு தேவையும் எதிர்நீச்சல் போட்டு தான் அடையணுங்க. குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சலசலப்புகள் வரலாம். சுப காரியங்களில் சின்ன தாமதங்களும் இருக்கலாம். ஆனால் உங்களோட அபாரமான சமயோஜித புத்தியும் இக்கட்டான சூழலை சமாளிக்கிற திறனும் உங்களை எல்லா இடுக்கண்களிலும் இருந்தும் மீட்டெடுக்குங்க. குறிப்பாக பிரதோஷ காலங்களில் ஆதிசிவனை நெருங்கி வழிபடுங்க. அப்போ உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த கருநிலைகள் எல்லாம் விலகி போயிடும். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மற்றவங்கிட்ட கையேந்திய நிலையை இதுவரை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இனி வர காலம் உங்களை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய தனவந்தராக மாற்ற போகுதுங்க. இந்த உலகத்தில் யார் உண்மையான கோடீஸ்வரன்? பெரிய செல்வத்தை சேர்ந்தவன் இல்லைங்க. யார் ஒருத்தர் எந்த நோயும் இல்லாமல் மனக்கவலையும் இல்லாமல் இரவு படுக்கையில் நிம்மதியாக தூங்குறாரோ அவர் தான் உலகத்தோட பெரிய செல்வந்தர். அப்படிப்பட்ட மன நிறைவையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெற போகிற காலம் தொடங்கிடுச்சுங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களை ஒளியூட்டி தலைகீழான மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. உங்கள் சுயமரியாதையை உயரும். வியாபார போட்டிகள் நீங்கும். இல்லத்தில் சுப சடங்குகள் தொடர்ச்சியாக நடக்குங்க. ஒரு ஆழமான வாழ்வியல் உண்மையை உணரணும்னு நம்ம எண்ணங்கள் எப்படியோ அப்படியோ தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். நீங்கள் விதைக்கிற நற்பண்புகளே உங்களுக்கு நன்மையாக திரும்புங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எஞ்சியிருக்கிற தடைகளும் அகலும்னா அருகில் இருக்கிற கணபதி ஆலயத்துக்கு போய் உங்கள் குறைகளை அந்த முழுமுதற் கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வாங்க. அவை கதிரவனை பார்த்த பனி மாதிரி மறைஞ்சு போயிடுங்க. இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலும் குருவோட ஆசையும் உங்களை ஒருபோதும் கைவிடாதுங்க. இதுவரை நம்ம பயணிச்ச இந்த வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொருட வாழ்க்கையிலையும் அமைதியும் செல்வமும் பேரின்பமும் நிலைத்திருக்க அந்த எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடை பெறுகிறேங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.